தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ரோமர் 9:21. மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? பாத்தீங்களா? ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து தண்ணீரை ஊற்றி அதை ஈரப்படுத்தி குழைத்து ஒரு பாத்திரத்தை வணைகிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான். எங்கோ கடந்த நம்மை ஆண்டவர் கரத்தில் எடுத்து வசனங்களின் தண்ணீரை ஊற்றி நம்மை நன்றாக மிதித்து உருவாக்கி பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை மென்மையாக்குகிறார். அப்படி மென்மையாக்கி எப்படி ஒரு களிமண் பாத்திரமா உருவாக்கப்படுகிறதோ அப்படி தேவன் நம்மை உருவாக்குகிறார். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு களிமண்ணை குயவன் உருவாக்குவது போலத்தான். ஆகவேத்தான் சொன்னேன் நானே, இது உருவாக்குகிற நேரம், நீங்கள் உருவாகிற நேரம். அவசரப்படாமல் பொறுமையா இருங்கள். உருவாக்குகிற அந்த குயவன் சிந்தையில இருக்கக்கூடிய அந்த திட்டம் நிறைவேறும் வரை பொறுமையா இருங்கள். அந்த திட்டம் நிறைவேறும் பொழுது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இப்படி களிமண்ணை எடுத்து தண்ணீரை ஊற்றி ஈரப்படுத்தி மென்மையாக்கி அவன் உருவாக்கும் பொழுது அந்த களிமண் மீது முழு அதிகாரமும் குயவனுக்கு இருக்கிறது. அப்படி முழு அதிகாரம் இருக்கும் பொழுது தமது சிந்தையிலே இருக்கிற அந்த சித்தத்தின்படி திட்டம் அங்கே உருவாகிறது என்றால், அப்படி அந்த களிமண் அர்ப்பணித்து விட்டா இனி அந்த களிமண்ணுக்கு சொந்தம் அல்ல, முழு அதிகாரமும் குயவனுக்குத்தான். அதே போல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து அர்ப்பணித்து விட்டால் முழு அதிகாரம் அப்பன் இயேசுவின் கரத்திலே இருக்கிறது. அவர் சித்தம் சிந்தை நமது வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது அது ஆச்சரியமா இருக்கும். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 6:19-20 நாம் கிரயத்து கொள்ளப்பட்டவர்கள், நான் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. களிமண்ணின் மீது குயவனுக்கு முழு அதிகாரம் இருக்கும் பொழுது களிமண்ணுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே போல் இந்த நேரத்தில் யாரோ எவரோ எங்க இருக்கீங்க தெரியாது. ஆனால் எந்த நிலைமையில் சூழ்நிலைந்தாலும் சரி, அவர் நமது நல்ல தகப்பன். ஆண்டவர் இயேசு நமது பரம குயவனாய் இருக்கிறார். களிமண்ணை போல நம்ம அர்ப்பணித்து அவர் வழியிலே அவர் செயல்பட விட்டு விடுங்கள். அப்பொழுது நம் வாழ்க்கையில் ஆச்சரியம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நமது வாழ்க்கையே அநேகருக்கு ஒரு சாட்சியா இருக்கும். நமக்கே நமது வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு. அவர் வழியிலே அவர் செயல்படுத்தோம். நீங்க எதுக்கும் தடை போடாதீங்க. ஆண்டவரே உமது சித்தத்தின்படியா என்னை உருவாக்குன்னு சொல்லி அவர் வழியிலே அவர் செயல்பட விட்டு அமைதியா இருங்கள். முடிவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.